எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, "ஹோ பட்டர்ஃப்ளை" மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து நாசர் சார் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காருங்க. ஒரு புதுவிதமான ஒரு கான்செப்ட்ல வந்து இவர் வந்து நடிச்சிருக்காரு. சரி படத்தினுடைய கதைக்கு போலாம். ஹீரோ வந்து லவ் பண்ணி ஒருத்திய வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ கூட வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செகண்டும் நெனைக்கிறாங்க. அவ விட்டு விட்டு விலகி போயிட்டே இருக்கிறா. ஒரு நாள் வந்து அடிச்சும் புடுறா. அது பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரே அடின்னு தான் சொல்லணும். அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு வந்து வராங்க. ஒரு நாள் திடீர்னு ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, இவளுக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்திருக்குது. அது ஹீரோவுக்கு தெரியவே இல்ல. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவன் இவன்கிட்ட சொல்லி சொல்லி "நான் வந்தது உனக்கு எதனா பயமா? வீட்டுக்கார பார்த்து பயமான்னு?" சொல்லி கேட்கறாங்க. ஒரே ஆச்சரியமா இருக்குதே! அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் தனிமையில இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவன் ஒரு பேய் கதை, இல்லாத கதையெல்லாம் அவன் பக்கம் ஒரு பாவம் வலிக்கிறான். நாய் நக்குன மாரி வலிக்கிறான், கதை விடுறான். அப்புறமா இவன் என்ன பண்றான், "உன்னோட வீட்டுக்காரனே கொன்னுடுறா." அவன் பேய வந்து இவ்வளவு தொந்தரவு பண்றானா இல்லையான்னு சொல்லிட்டு படத்தையே மூவ் பண்றாங்க. அப்புறமா வந்து இது ஒரு பாம்பு ஆட்டம். ஒருத்தன் யாரு தப்பு பண்ணானோ, அவங்க தான் கடைசியில ஒரே இடத்துல தான் வந்து முடியுன்ற மாரி போது. இதுல நீங்க கேட்கலாம், நாசருக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து மாமனார் ரோலவே வந்து பண்ணியிருக்காரு. ஆனா பார்க்கும்போது அவரும் ஒரு ட்விஸ்ட்டா தான் அந்த படத்துல குடுத்துருக்காங்க. உண்மையா சொல்றேன், படம் வந்து ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்டா போது. சூப்பரா இருக்குன்னே சொல்லணும். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.